நான் உங்கள் டிஎஃப் MCQs on software engineering பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து as I done it before, net exam இல்லாமல் ISRO, DRDO and some placementல இருக்கிற டெக்னிக்கல் டெஸ்ட்டில் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட MCQs செலக்டட் 15 நான் ஷேர் பண்ணி உங்களுக்கு முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The extent to which a software performs its function without failures is termed as robustness, correctness, reliability or accuracy. ஸோ இந்த கொஸ்டின் வந்து அவங்க ஃபைன் இந்த கொஸ்டின் அவங்க நெட் எக்ஸாம் ஆகஸ்ட் 2016 கேட்டிருக்காங்க. போன தடவை நான் கொடுக்கல. ஸோ இந்த தடவை ஐ சார்ட்டட் மை செல்ஃப் கிவிங் த கொஸ்டின் வேர் இட் இஸ் டேக்கன் ஃப்ரம். ஓகே, ஸோ இது கொஸ்டின் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து அதோட பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் அதோட வேலைகள் கரெக்டாக பண்ணோம், ஃபெயில் ஆகாமல். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேலைகள் பண்ணுறது. எந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து அதோட வேலைகள் ஃபெயிலியர் இல்லாமல் பண்ணுதோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறீங்க? ரொபஸ்ட்னஸாக, கரெக்ட்னஸாக, ரிலையபிலிட்டி ஆர் அக்யூரசி. ஸோ ஃபெயிலியர்னால் சாஃப்ட்வேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது பேர் எரர்னு தெரியும் நமக்கு. ஓகேங்களா, ப்ராப்ளம் இன் அ சாஃப்ட்வேர் இஸ் கால்ட் அஸ் அன் எரர். அதுக்கு இன்னொரு பேர் தான் பக். ஓகேங்களா, ஒரு எரர் அந்த சாஃப்ட்வேரில் இருந்துச்சுன்னா அந்த எரர் வந்து will lead to something called as faulty software. இந்த எரர் will lead to fault. அந்த ஃபால்ட்டை நம்ம கண்டுக்காமல் விட்டானா அது ரன் ஆகும்போது it will lead to failure. ஓகேங்களா, ஸோ இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எரர், ஃபால்ட், ஃபெயிலியர். ஓகேங்களா, ஸோ வந்து எப்போ அது ஃபெயிலியர் வரைக்கும் தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போகுது, எது வரைக்கும் அந்த சாஃப்ட்வேர் பண்ணுது, அதோட என்ன அட்ரிபியூட், அது ரொபஸ்ட்னஸாக, கரெக்ட்னஸாக, ரிலையபிலிட்டி, அக்யூரஸியும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எது ஆன்சர்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது 4 பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நான் ஆன்சரே கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரிலையபிலிட்டியோட டெஃபினிஷன் என்னன்னா, எக்ஸ்டென்ட் டு விச் த சாஃப்ட்வேர் பர்ஃபார்ம்ஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வித்தவுட் ஃபெயிலியர்ஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் ரிலையபிலிட்டி தான். ஓகேங்களா, ஸோ வந்து எது வரைக்கும் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது, ஃபெயில் ஆகாமன்னா அது பேர் வந்து ரிலையபிலிட்டி. ஓகேங்களா, ஸோ அதர் திங்ஸ் நம்ம பார்க்கலாம். ரொபஸ்ட்னஸ்னால் என்னென்னா, த அபிலிட்டி ஆஃப் அ சாஃப்ட்வேர் டு வித்ஸ்டாண்ட் ஆர் ஓவர் கம் அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ் ஆர் ரிகரஸ் டெஸ்டிங். அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து நிறைய டெஸ்டிங் அண்டர்கோ பண்ணும். ஒயிட் பாக்ஸ் இருக்கலாம், பிளாக் பாக்ஸ் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் இருக்கலாம், ஃபங்க்ஷனில் இருக்கலாம், ஸ்ட்ரக்சரலில் இருக்கலாம். இது மாதிரி நிறைய டெஸ்ட்டு அண்டர்கோ ஆகும். யூனிட் டெஸ்ட் இருக்கலாம், இன்டெகிரேஷன் டெஸ்ட், இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் அதர் கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி டெஸ்டிங்லாம் வந்து நார்மல் கண்டிஷன்ஸில் பண்ணாமல் அது எண்ட் பாயிண்ட் கண்டிஷன்ஸ், எந்த கண்டிஷனில் ஃபெயில் ஆகுமோ அது பக்கத்தில் வச்சே அவங்க கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான டெஸ்டிங்கில் வந்து அது வித்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுதான் லெவல் ஆஃப் ரொபஸ்ட்னஸ் ஆஃப் அ சாஃப்ட்வேர்னு சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கரெக்ட்னஸ்னு ஒன்று இருக்குது. கரெக்ட்னஸ்னால் என்னென்னா வந்து குவாலிட்டி ஆர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஃப்ரீ ஃப்ரம் எரர். ஓகே, ஸோ எந்த அளவுக்கு வந்து அது எரர் ஃப்ரீயாக இருக்குது அதுதான் வந்து கரெக்ட்னஸ். நான் முன்னாடி சொன்னேன், எரர்ன்றது பக்கு ஒரு மிஸ்டேக் இன் அ சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன். அது எந்த அளவுக்கு வந்து எரர், டிசைன் எரராக இருக்கலாம், ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எரராக இருக்கலாம், எல்லாம் வந்து அனலிசிஸ் எரராக கூட இருக்கலாம். எந்த அளவுக்கு அது வந்து கரெக்டாக இருக்குது அதுதான் வந்து கரெக்ட்னஸ். அண்ட் ஃபைனலி அக்யூரசின்னு ஒன்று இருக்குது. Fourth parameter, the degree to which the result of a measurement, calculation or specification conforms to the correct value of a standard. அதாவது எந்த அளவுக்கு வந்து அதோட ஸ்டாண்டர்டுக்கு உட்பார்ப்பட்ட ரைட்டாக இருக்குன்றது தான் அக்யூரசி. இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் உங்களுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மீடியா பிளேயர் சாஃப்ட்வேர் இருக்குது, அது 0.2 அக்சஸ் டைம் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ஃபைலை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு, அந்த லொக்கேஷனில் போய் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஆஃப்லைனில் எடுத்துக்கலாம், அது 0.2 மில்லி செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் டைம் அதெல்லாம் சேர்த்து மேபி 1 செகண்ட் ஆகுது. ஸோ இந்த 0.2 மில்லி செகண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கும். ஓகேங்களா, அதான் இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா இட் இஸ் மேக்கிங் ஷுவர் தட் இட் ஃபாலோஸ் த ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ எந்த அளவுக்கு வந்து அது அக்யூரேட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரியாலிட்டியில் வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் 0.2ன்னு கொடுத்துருக்கலாம், பட் ரியாலிட்டியில் வந்து 0.5ல் இதாகலாம். ஸோ அது அக்யூரசி இஸ் -0.3 இந்த மாதிரி ஒரு கணக்கில் போடலாம். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் அக்யூரசி. கரெக்ட்னஸ்னால் வந்து ஃப்ரீ ஃப்ரம் எரர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 10 ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு தடவை வந்து சம் அன்ஃபோர்சீன் எரர், யூ டு ரீஸ்டார்ட்னு வரும்போது கரெக்ட்னஸ் இஸ் 9 out of 10. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எவ்வளோ தூரம் வந்து வித்தவுட் ஃபெயிலியர்ஸ் அது பர்ஃபார்ம் பண்ணுது சாஃப்ட்வேர், அது பேர் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் ரிலையபிலிட்டி. ஸோ ஆப்ஷன் இஸ் சி ஹியர். Next question.
The cyclomatic complexity metric V of G of the following control flow graph is 3, 4, 5 or 6. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நான் எழுதியிருக்கேன், ஐஎஸ்ஆர்ஓவில் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஐஎஸ்ஆர்ஓவில் கேட்டிருக்கறனால நெட்டில் கேட்க மாட்டாங்க இல்லை, நெட்டில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ஆன் சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி பை மெக்காப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மெட்ரிக்கு அது நிறைய கேட்டிருக்காங்க. இன்னும் ஃப்ளோ கிராஃபு எல்லாம் ஒரு கோடு கொடுத்துட்டு அவங்க கேட்பாங்க, அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸில். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ரைட் சைடில் பார்க்குறது வந்து ஒரு கிராஃப், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஐ திங்க் கிராஃபோட ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஸ்மால் இன்ட்ரோ நான் கொடுக்கணுன்னா, கிராஃபில் வந்து என்ன இருக்குன்னா, இட்ஸ் அ செட் ஆஃப் வெக்டர்ஸ் அண்ட் எட்ஜஸ். அதுதான் வந்து இவங்களுக்கு இட்ஸ் அ செட் ஆஃப் வெக்டர்ஸ் அண்ட் எட்ஜஸ். ஸோ வி ஆஃப் ஜின்னு சொல்லும்போது வெர்டிசஸ் ஆஃப் அ கிராஃப். ஓகே, இது ஜென்ரல் வந்து ஒரு ஹைரார்கிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் கிராஃப் விச் ஹேஸ் அ நோட்ஸ் அண்ட் எட்ஜஸ். நோட்ஸுக்கு இன்னொரு பேர் தான் வெர்டெக்ஸ், ஓகேங்களா. இதில் என்ன நோட் இருக்குன்னா ஏ, பி, சி, டி, இ. ஸோ இதில் இருக்கிற 5 வெர்டெக்ஸ் இருக்குது. எட்ஜஸ் ஆர் கார்னர்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எட்ஜஸ்னே வச்சுக்கோங்க. அதில் எத்தனை இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6 and 7. ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் எட்ஜஸ் நீங்கள் சொல்லும்போது எட்ஜ் செட்டை வந்து இ ஆஃப் ஜி எப்படி சொல்லலாம்னா ஏபி. ஏன் நான் ஏபின்னு சொல்கிறேன் பிஏன்னு சொல்லலைன்னா, because it's a directed graph. Okay, இங்கே direction இருக்குது. So we can just say it as AB, DB, BD, CB, ED, CE and AC. ஓகே, இதெல்லாம் வந்து இதில் இருக்க எட்ஜஸ், ஓகேங்களா. இப்போதைக்கு அந்த என்ன எட்ஜஸ்ன்னு தெரிய வேணாம், நமக்கு எவ்வளோ எட்ஜஸ் எவ்வளோ வெர்டெக்ஸ்ன்றது தெரிஞ்சால் போதும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து the cyclomatic complexity which is a kind of measurement for a flow graph எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் கோடிங்கு நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்குற மாதிரி ஒரு கிராஃப் செமாண்டிக்கலி பர்டிகுலர் மாடியூலோட காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மெக்காபி ப்ரப்போஸ் பண்ணது சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி மெட்ரிக், ஓகேங்களா. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலா முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே, அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E minus n plus 2p. Cyclomatic complexity equals E minus n plus 2p. So Eன்றது total number of edges, Nன்றது total number of nodes and Pன்றது total number of connected components. We already seen இதில் வந்து E edges வந்து 7 நான் சொல்லியிருக்கேன் இந்த கிராஃபில், ஓகே, and nodes are 5 A, B, C, D, E சொல்லியிருக்கேன். and P equal to 1. What is number of connected components என்ன அர்த்தம்? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் வந்து ஒரே all are connected or in other words fully connected graph டேட்டா ஸ்ட்ரக்சரில் சொல்லுவாங்க, ஓகேங்களா. சப்போஸ் இதில் கனெக்ஷன்ஸ் இல்லை, இந்த இடத்துல 2 கனெக்ஷன் இல்லைன்னா this will be a certain separate component இல்லைன்னா, but that's not there. ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இதில் வந்து ஒரே காம்பனண்ட், சிங்கிள் காம்பனண்ட் தான் இருக்குது. ஸோ P takes the value of 1, n number of nodes or the vertex 5, 7 is number of edges or the connectors or link, that is about 7. ஸோ இதை வந்து இந்த வேல்யூஸை வந்து இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ என்ன வருதுன்னா 7 minus 5 plus 2 of 1. ஏன் இந்த 1னா இட்ஸ் P வேல்யூ ஆஃப் 1. ஸோ வில் கெட் அ வேல்யூ ஆஃப் 4. ஓகே, ஸோ அதுதான் வந்து இதோட சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். which of the following is not a maturity level as per, asன்ற வேர்டு கட் ஆகிடுச்சு என்னோட லோகோலேருந்து, as per capability maturity model. இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து capability maturity model which is important. அதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு CMMன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் அண்டர்ஸ்டூடாக இருக்கணும். சாஃப்ட்வேர் டொமைனில் டெஸ்ட்லேயோ எல்லாம் இன்டர்வியூவில் இந்த ஆஸ்க் அபவுட் CMMன்னு சொல்லும்போது கேப்பபிலிட்டி மெச்சூரிட்டி மாடலோட உங்களுக்கு அதோட லெவல் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதில் எது வந்து அந்த லெவல் இல்லை, ஓகேங்களா. நம்ம என்ன லெவல் வாட் இஸ் CMMன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து இதில் எது லெவல் இல்லைன்றது நமக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் அ CMM in general பார்த்தீங்கன்னா, capability maturity model which is abbreviated as CMM is a methodology which is used to develop and refine an organization's software development process. Okay, so ஒரு organization or a company will develop a software. அந்த சாஃப்ட்வேர் எந்த முறை, எந்த ரூல் ஆர் எந்த ப்ரோட்டோகால் ஆர் எந்த மெத்தடில் வந்து அது டெவலப் பண்ணுறாங்க என்றதை வந்து சுற்றி காட்டுறது, ஜஸ்ட் டு ஷோ ஆர் டு ஜஸ்ட் ஹேவ் அ ஒரு கிரவுண்ட் ரூல்ஸ் காட்டுறது தான் வந்து கேப்பபிலிட்டி மெச்சூரிட்டி மாடல். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் எப்படி அழகாக மெச்சூர் ஆகுதுன்னு சொல்லும்போது த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் by using lot of design revisions in platform, revisions in user technique or feedback, இதெல்லாம் தாண்டி எப்படி அழகாக மெச்சூர் ஆகுன்றது தான் கேப்பபிலிட்டி மெச்சூரிட்டி மாடல். ஸோ இதில் பார்க்கும்போது 5 லெவல்ஸ் இருக்குது. இனிஷியல் லெவல் சொல்லும்போது இந்த இனிஷியல் வெறும் ரஃப் இன்ஃபார்மல் இல்லை நல்ல வேர்டு கொடுத்துருப்பாங்க. இன்ஃபார்மல்
modeling of a software without any initially just they are just trying to copy and just trying to put it. That is the first level. Repeatable சொல்லும்போது we are trying to if that goes fine கொஞ்சம் அது வந்து ரெண்டு மூணு மாடல்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன்ஸ் the particular model is concretized அவங்க நெக்ஸ்ட் அதை வந்து ப்ராப்பர் டிஃபைன் பண்ணுறாங்க தேர்ட் லெவலில். நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் இட்ஸ் ப்ராப்பர்லி டிஃபைன் they want to maintain it, that's called as managing level. And finally வந்து once they maintain it, changing requirements அதுக்காக வந்து they are trying to optimize it in the final levels. Okay, so இந்த levels பார்த்தீங்கன்னா 1 to 5 இருக்குது. ஸோ இந்த levels names வந்து initial, repeatable, defined, managed and optimizing. ஸோ இதில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் மெஷரபிள்ன்றது ஒன்று கிடையாது. பி ஆப்ஷன் மெஷரபிள் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இட்ஸ் நாட் அ லெவல். சிஎம்எம் பொறுத்த வரைக்கும் ஒரு லெவல் கிடையாது. ஸோ சிஎம்எம்ன்றது ஒரு மெத்தடாலஜி ஃபார் சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன் டு டெவலப் அ ப்ராடக்ட். அதில் வந்து எப்படி அது அழகாக மெச்சூர் ஆகுன்றது 5 லெவல்ஸில் வந்து எழுதியிருக்காங்க. அந்த 5 லெவல்லையும் மெஷரபிள்னு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The ISO quality assurance standard that applies for design, development, installation, production and servicing within a company is 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நாட் தட் கம்ஃபர்டபுள் கொஸ்டின் ஃபார் எனி ஒன். ஏன்னா ISO 9000 ஸ்டாண்டர்ட்ஸ் ஜென்ரலாக வந்து ஃபார் சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் தான் வரும். ஸோ இந்த வேர்டு வந்து கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ்டைரக்ஷன் திங்கு. பட் டு பி இன் பர்டிகுலர் அக்யூரேட்டாக சொல்லணுன்னா இது எல்லாத்துக்கும் அதோட ஓன் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 9000க்கு அது ஓன் ரூல் இருக்குது. 9001, 9003 அதை நம்ம இண்டிவிஜுவலாக பார்த்துட்டு அது எது வந்து சூட் ஆகுதுன்றது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ISO 9000 உங்களுக்கு தெரியும். ஐஎஸ்ஓன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் தெரியும். ஸோ அதோட 9000 ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் அ கைடன்ஸ் இட் ப்ரொவைட்ஸ் அ கைடன்ஸ் ஃபார் ஆர்கனைசேஷன்ஸ் இன் த அப்ளிகேஷன் ஆஃப் ISO. ஸோ ஹவு டு அப்ளை ஃபார் அன் ISO அதோட ஒரு கைண்ட் ஆஃப் ரூல் புக் மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் வந்து ISO 9000-204 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஐ திங்க் இட் இஸ் நாட் கம்மிங் இன் கன்கார்டன்ஸ் வித் த கொஸ்டின் கூட அது வரல கரெக்டாக. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம்திங் கால்ஸ் ISO 9001-2000 இருக்குது, ஒரு கோலன் 2000. அதில் வந்து ஃபார் த டிசைன், டெவலப்மெண்ட், இன்ஸ்டலேஷன், ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீசிங் வித் இன் அ கம்பெனி. ஓகே, ஸோ எப்படி ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் டிசைன் பண்ணணும், எப்படி அது டெவலப் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி சர்வீஸ் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரு குளோபல் ரூல் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ தட் யூசர்ஸ், எண்ட் யூசர்ஸ், நம்மள மாதிரி யூசர்ஸ் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் எதர் ஆன் அ மொபைல் ஆர் ஆன் அ ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பண்ணும்போது இட் வில் பி ஈஸி when they try to service it or produce it or whatever it is. ஸோ அதோட கிரவுண்ட் ரூல்ஸ் பண்ணுறது தான் வந்து ISO 9001 or 2000. ஸோ இதுதான் வந்து the answer which we are expecting. Okay, so it is just corresponding to the definition. மூணாவது ISO 9002 is no longer existing. Okay, ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ISO 9001 வந்து it has been revised. Okay, that you should remember. So it has been revised. இது வந்து has now been revised by ISO 9000. ஸோ இது வந்து it's not existing. இதுக்கு பதிலாக தான் இப்போது ISO 9001 இருக்குது. ஓகே, ஸோ தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ அது ரூல்ட் அவுட். அண்ட் ஃபைனலி ISO 9003 provides guidance for organization in application of ISO 9001 to the acquisition, supply and development operation. இதுவும் வந்து கைடன்ஸ் தான், ஜஸ்ட் லைக் ISO 9000 மாதிரி 9003யும். பட் on a small slight change விஷயம் என்னென்னா வந்து அதே மாதிரி அப்ளிகேஷனுக்கு கைடன்ஸ் தான் எதுவும் இருக்குது. பட் அக்விசிஷன், சப்ளை அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் அந்த துறையில் மட்டும், சப்ளை டெவலப்மெண்ட் ஆப்ரேஷனில் மட்டும் இது வந்து கைடன்ஸாக இருக்குது. ISO 9000 இஸ் ஃபார் அ ப்ராடர் டேர்ம். ஸோ த ஆன்சர் இஸ் பி, as I was telling. அதுதான் வந்து ஹவு டு டெவலப், இன்ஸ்டால் அண்ட் ப்ரொடக்ஷன். when it is for software quality design development installation வரும்போது, அந்த வார்த்தை வரும்போது you try to write it is for ISO 9001. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து நெட் எக்ஸாம் 2016 கேட்டிருந்தாங்க. ஓகே, இது சிலது வந்து ஓல்டு ரெகுலேஷன் நெட் எக்ஸாம் படி பார்ட் 2 பார்ட் 3 இருக்கும். அதை நான் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணல ஆப்டா. பட் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் கம் ஃபார் நெட். ஆனால் அது வந்து இட் இஸ் மோர் ப்ராபபிலி இட் கேன் கம் அகெயின். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் வந்து திருப்பி இது சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A software system crashed 20 times a year in 2017. And for each crash it took 2 minutes to restart. Approximately what was the time, what was the software availability in that year? Okay,
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 20 தடவை கிராஷ் ஆச்சு ஒரு வருஷம் 2017 தான் அந்த வருஷம் பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு தடவை கிராஷ் ஆகும்போது கிராஷ் ஆகும்போது 2 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எவ்வளோ அவைலபிலிட்டி அந்த ஃபுல் வருஷத்தில் இருந்தது? ஸோ ஆப்ஷன்ஸ் 96.9924 இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ரைட் ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வருஷம் 2017 மட்டும்தான் நம்ம கண்டுக்கிறோம். ஸோ அதில் வந்து எத்தனை நாட்கள் இருக்கலாம்? 365 டேஸ் இருக்கலாம். ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு பர்டிகுலர் இயரில் 365 நாள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 365 நாளில் 20 தடவை அது ஹேங் ஆகிடுச்சு, கிராஷ் ஆகிருக்கு. அந்த 20 தடவை கிராஷ் ஆகும்போது 2 நிமிஷம் வேஸ்ட் ஆகிருக்கு. ஏன் 2 நிமிஷம் வேஸ்ட் ஆகிருக்கு? 2 நிமிஷத்தில் வந்து கிராஷ் ஆனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சு. கரெக்டுங்களா? ஸோ 20 தடவை ஒரு தடவையும் 2 நிமிஷம் எடுக்கும்போது 20 × 2 40 நிமிஷம். 40 நிமிஷம் வந்து அது அவைலபிளாக இல்லை. ஓகேங்களா? கிளியராப்பா? அதாவது 20 நிமிஷம் 20 டைம் ஹேங் ஆகிடுச்சு. அது ஒரு தடவையும் 2 நிமிஷம் ரீஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 40 நிமிஷம் வருது. ஸோ அந்த வருஷம் வந்து ஃபுல்லாக 365 நாளில் வந்து 40 நிமிஷம் அது அவைலபிளாக இல்லை. ஓகே, ஸோ இந்த ஐடியா வச்சுட்டு எப்படி ஆன்சருக்கு வரலான்னு பார்க்கலாம். ஸோ as I told you 365 days a year. ஸோ அதனால் வந்து அந்த 365 டேஸை வந்து நீங்கள் வந்து எத்தனை நிமிஷம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ வருதுன்னா 5,25,600 minutes. எப்படி பண்ணோன்னா ஒன்றும் கிடையாது, டேஸை வந்து அந்த டேஸை வந்து ஹவர்ஸை முதல்ல கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 365 × 24 போட்டிங்கன்னா டேஸ் வந்து ஹவரில் கன்வெர்ட் ஆகிடும். தட் இஸ் 365 × 24 ஹவர்ஸ்னு ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை மினிட்ஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து ஏன்னா வந்து உங்களுக்கு கிராஷ் ஆன டைம் வந்து மினிட்ஸ்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரே யூனிட்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 365 × 24 பண்ணால் டேஸில் வந்துடும், ஹவர்ஸில் வந்துடும். 365 × 24 × 60 போட்டிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு மினிட்ஸில் வந்துடும். ஸோ இதோட வேல்யூ வந்து 365 × 24 × 60. அதுதான் உங்களுக்கு 5,25,600 ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் கிவன் கொஸ்டின் 2 நிமிஷம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணப்படுது. ஸோ அது வந்து ஒரு தடவை வந்து 20 தடவை கிராஷ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஆஸ் ஐ டோல்ட் 20 × 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 வருது. ஸோ அந்த 40 வந்து இந்த 5,25,600 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 5,25,560. ஸோ இந்த டைமில் தான் சிஸ்டம் அவைலபிளாக இருந்தது. ஸோ அவைலபிள் ஃபார் 5,25,560. பட் அவைலபிலிட்டின்னு சொல்லும்போது அது ரேஷியோ வரும். அந்த ரேஷியோ அப்படின்னா நியூமரேட்டரில் வந்து உங்களுக்கு ஓவரால் டைம் 365 டேஸ் கொடுக்கணும். அந்த மினிட்ஸ் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. டினாமினேட்டரில் வந்து எத்தனை டைம் வந்து அது அவைலபிளாக இருந்தது? ஐம் சாரி ஐ வாஸ் ராங். டினாமினேட்டரில் வந்து எவ்வளோ தடவை வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது? இது கிடையாது. ஐம் சாரி. டினாமினேட்டரில் வந்து ஹவு லாங், வாட் இஸ் த டைம் லிமிட், ஓவரால் டைம் ஸ்லைஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. நியூமரேட்டரில் வந்து ஹவு மச் டைம் இட் இஸ் அவைலபிள்னு கொடுக்குறீங்க. அதாவது 40 நிமிஷம் ஹேங் ஆன ரீஸ்டார்ட் பண்ண டைம் கொடுக்குறீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 0.49, அதாவது 999924. ஸோ இதை வந்து நீங்கள் பர்சன்டேஜில் போட்டிங்கன்னா 99.9924 வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து உங்களோட ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சரு. அதுதான் வந்து உங்களோட அவைலபிலிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் இந்த இயர். ஸோ அவைலபிலிட்டி ஃபார்முலா ரிமெம்பர் பண்ணோன்னா சாஃப்ட்வேர் அவைலபிலிட்டி என்னென்னா அது ஒரு குவாலிட்டி அட்ரிபியூட் தான். உங்களுக்கு தெரியும் 2 கைண்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ், இன்னொன்று நான் ஃபங்க்ஷனல் ஆர் குவாலிட்டி அட்ரிபியூட்ஸ். அவைலபிலிட்டின்றது ஒரு குவாலிட்டி அட்ரிபியூட் கீழே வர்றது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா ஓவரால் டைம் டினாமினேட்டரில் போட்டு டியூமரேட்டரில் வந்து ப்ராப்பர்லி ஒர்க்கிங் டைம், எல்லாம் ப்ராப்பர்லி அவைலபிள் டைம், எவ்வளோ டைமில் அந்த சாஃப்ட்வேர் ஆர் சிஸ்டம் இஸ் அவைலபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து சின்ஸ் 40 மினிட்ஸ் கிராஷுக்காக போச்சுனால அதை மைனஸ் பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் போடுறீங்க. அது கிடைக்கிற ரேஷியோ வந்து × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு குவான்டிஃபைடு இன் பர்சன்டேஜில் வரும். ஓகேங்களா? சிம்பிள் as that. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். which of the following are external qualities of a software product? ஓகே, நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய குவாலிட்டி அட்ரிபியூட்ஸ் இருக்குது. இதில் எது வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் குவாலிட்டிஸ் ஆஃப் அ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்? ஓகே, ஸோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் குவாலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்னா we'll just see with an example, you'll understand. எக்ஸ்டர்னல் குவாலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட்னஸ், ரிலையபிலிட்டி, ரொபஸ்ட்னஸ், எஃபிஷியன்சி, அண்ட் யூசபிலிட்டி. கரெக்ட்னஸ்னால் வந்து இந்தந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எக்ஸ்பிளைன் பண்ண அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ நேரம் ஆக்சஸ் டைம்னா இவ்வளோ நேரம் ஆக்சஸ் டைம் கரெக்டாக இருக்கும். அதுலேருந்து டிவியேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ எது வந்து பர்டிகுலர் பேராமீட்டர் கரெக்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எது இன்கரெக்டாக ராங்காக இருக்கோ அது அதுபடி வந்து it will be reduced. So that is a level of correctness of a software in normal terms.
நெக்ஸ்ட்டு ரிலையபிலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர்னு சொல்லும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். ஓகே, தட் இஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் த டைம் ஒரு என்வாயர்மெண்ட்டில் எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்வேர் இஸ் ஹேவிங் குட் ஆப்ரேஷன் வித்தவுட் ஃபெயிலியர் ஆப்ரேஷன். ஓகே, ரொபஸ்ட்னஸ்னால் வந்து ஹவு மச் த அபிலிட்டி ஆஃப் அ கம்ப்யூட்டர் டு கோப் அப் வித் எரர்ஸ், எந்த அளவுக்கு வந்து இன்புட் எரரோ ஆர் கைண்ட் ஆஃப் எனி எரரோ வந்து இல்லாமல் அது ரன் ஆகுது, அதுதான் ரொபஸ்ட்னஸ். ஆர் நான் ஃபஸ்ட் கொஸ்டினில் சொன்ன மாதிரி இன்னொரு டெஃபினேஷன் படி அது வந்து இட்ஸ் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டெஸ்ட்ஸ் வித் இன் த சாஃப்ட்வேர், இட்ஸ் கால்ட் அஸ் அன் ரொபஸ்ட்னஸ். அடுத்தது எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சின்னு சொல்லும்போது வந்து எத்தனை ரிசோர்ஸஸ் தேவைப்படுது, எத்தனை அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் தேவைப்படுது டு பர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன், அதுதான் வந்து எஃபிஷியன்சி. அண்ட் ஃபைனலி யூசபிலிட்டின்னு இருக்குது. யூசபிலிட்டினா டிகிரி டு விச் அ சாஃப்ட்வேர் கேன் பி யூஸ் பை ஸ்பெசிஃபிக் கஸ்டமர்ஸ் டு அச்சீவ் குவான்டிஃபைட் ஆப்ஜெக்டிவ்ஸ் வித் ஆல் தீஸ் இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் யூஸ். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வித் அன் ஆப்ஜெக்டிவ் பண்ணும்போது எந்த டிகிரி வரைக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் குவாலிட்டிஸ் சொல்லும்போது எனி எக்ஸ்டர்னல் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, ரெண்டாவது வந்து என்வாயர்மெண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் ஆர் எக்ஸ்டர்னல் டேட்டானால் வந்து அது கண்ட்ரோல் ஆகப்படுது. ஸோ அதனால தான் அது பேர் எக்ஸ்டர்னல் குவாலிட்டிஸ் ஆஃப் அ சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். அதுவே வந்து இன்டர்னல் குவாலிட்டிஸ் சொல்லும்போது தட் இஸ் வித்தின் த சாஃப்ட்வேர், நாட் டிபெண்ட் ஆன் எனி எக்ஸ்டர்னல் என்டிட்டி ஆர் என்வாயர்மெண்ட்னு சொல்ல வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இன்டர்னல் குவாலிட்டி ஆஃப் அ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். இது எல்லாம் வந்து குவாலிட்டி ஆட்ரிபியூட்ஸ் கீழே தான் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனபிலிட்டி முதல்ல, அது வந்து ஈஸ் with which you can repair, improve and understand software code. அதாவது எந்த அளவுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் கோட் புரிய அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது, எந்த அளவுக்கு வந்து ரிப்பேர் பண்ண முடியும், எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுது. மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம்ல ஜென்ரலாக வந்து ஒன்ஸ் சாஃப்ட்வேர் இஸ் இம்ப்ளிமெண்டட் அண்ட் டிப்ளாய்ட் அண்ட் சென்ட் டு த கஸ்டமர்ஸ், அது வந்து அப்பப்போ மெயின்டெனன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கணும். பீட் குட் பி அ பேங்கிங் சாஃப்ட்வேராக இருக்கலாம், எல்லாம் ஆஸ் சிம்பிள் ஆஸ் அ கேமிங் சாஃப்ட்வேராக கூட இருக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து மெயின்டெனன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவு மச் இட் கேன் பி ஈஸிலி மெயின்டைன், அதுதான் மெயின்டெனபிலிட்டி ஆஃப் அ சாஃப்ட்வேர். அதான் ஈஸ் வித் இட் கேன் ரிப்பேர் ஆர் இம்ப்ரூவ் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் த கோட். மெயின்டெனபிலிட்டியாக ரிப்பேர் தேவைப்படுதுன்னா எதாவது எரர் இருந்துச்சுன்னா பீட்டா டெஸ்டிங் அப்போ அந்த கஸ்டமர் வந்து பீட்டா டெஸ்டிங் ஐ திங்க் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ஃபா டெஸ்டிங் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளாரே டெஸ்டர்ஸ் நடத்துறது தான் ஆல்ஃபா டெஸ்டிங் சொல்லுவோம். 1.0 வெர்ஷன். அதுக்கப்புறம் வந்து அந்த கஸ்டமர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணும்போது 2.0 வெர்ஷனில் வந்து த கஸ்டமர்ஸ் ஒரு ஸ்பெசிஃபைட் கஸ்டமர் வில் பர்ஃபார்ம் சம் கைண்ட் ஆஃப் சாண்ட் பாக்ஸ் டெஸ்டிங். அதை வச்சுட்டு வந்து அந்த பர்டிகுலர் கோடு வந்து அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகுதா, எல்லாம் இந்த இடத்துல இது பண்ணும்போது எரர் வருது அப்படின்றது அந்த பர்டிகுலர் டெவலப்பர்கிட்ட அந்த வெளில இருக்கிற டெஸ்டர் த்ரோ பண்ணுவாங்க, அதை யூசர் த்ரோ பண்ணுவாங்க. அப்போ வந்து ரிப்பேர் பண்ணுற ஒரு கட்டாயம் வரலாம். ஸோ அந்த டைமில் தான் ரிப்பேரிங் தேவைப்படுது. இம்ப்ரூவ்ன்றது மேபி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதா, எல்லாம் சேஞ்சிங் ஓஎஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்காக அது வந்து சேஞ்ச் ஆகுது, அந்த மாதிரி திங்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் மெயின்டெனபிலிட்டி. நெக்ஸ்ட் இஸ் ரீயூசபிலிட்டினா வந்து எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ரீயூசபிலிட்டின்னா அதில் ஆல்ரெடி இருக்கிற சில விஷயத்தை வந்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுறது தான் ரீயூசபிலிட்டி. இது வந்து சர்வீஸ் ஓரியன்டட் ஆர்கிடெக்சரில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர் அதை விடுங்க, இட் வில் கெட் டு அ வெரி லாங் டேர்ம். ஜென்ரலாக சொல்லணும்னா கேம் இன்ஜின்ஸ் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் அன்ரியல் டோர்னமெண்ட் ஒரு கேம் இருக்கும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ குட் ரிமெம்பர். ஓகே, ஜஸ்ட் பப்ஜின்னு கூட எடுத்துக்கோங்க, இப்போது இருக்கிற மோஸ்ட் ஃபேமஸ் கேம். அதில் இருக்கிற ஏஐ அந்த மெஷர்ஸு மேபி அந்த ஷூட்டிங்கு கில்லிங்கு ஆர் அந்தோட கோடிங்லாம் வந்து டெஃபினெட்லி வில் பி ரீயூஸ்ட் வென் திஸ் பர்டிகுலர் பப்ஜி கேமிங் கம்பெனி இஸ் ட்ரைங் டு டெவலப் அ நியூ ப்ராடக்ட். நான் ஏன் முன்னாடி அன்ரியல் டோர்னமெண்ட் சொன்னேன்னா, நான் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் யூபிசாஃப்ட் என்டர்டெயின்மெண்ட் அட்டாரி என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அன்ரியல் இன்ஜின் ஒன்று இருக்கும். ஸோ 1999 2012 வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் சேம் கைண்ட் ஆஃப் ஏஐ அண்ட் சேம் கைண்ட் ஆஃப் லேர்னிங் அல்காரிதம் தான் இருக்கும். ஏன் லேர்னிங் நான் சொல்கிறேன்னா வந்து நான் யூஸரோட பிளேயிங் அபிலிட்டியை வச்சு அது மேட்ச் ஆகும். ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகலை, அது சக்ஸஸ்ஃபுல்லாக அதனால அது அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கோட்ஸில் வந்து ரீயூசபிளாக இருக்கும். ஸோ ஜென்ரல் நான் சொல்கிறது தட்ஸ் அன் அசெட், ரைட்? அது ஒரு எக்ஸிஸ்டிங் அசெட்டாக இருக்கும், அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தட்ஸ் ரீயூசபிலிட்டி ஜென்ரலி யூஸிங் அ பர்டிகுலர் பார்ட் ஆஃப் அ சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் போர்ட்டபிலிட்டி. ஒரே சாஃப்ட்வேர் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்முக்கு இது யூஸபிளாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவோம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் இருக்கும்போது இட் இஸ் வெரி மச் போர்ட்டபிள், இட் இஸ் 100% போர்ட்டபிள், ஜஸ்ட் லைக் ஜாவா மாதிரி. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் ஆண்ட்ராய்ட்லையும் யூஸ் பண்ணுவோம். அதுவே வந்து வி கேன் ரன் இட் ஆன் விண்டோஸு லினக்ஸு வெர்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் செட் டு பி ரியலி வெரி மச் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் போர்ட்டபிள், அந்த கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன். இன்டர்ஆப்பரபிலிட்டின்னு சொல்லும்போது ஈஸ் ஆஃப் விச் சாஃப்ட்வேர் கேன் பி யூஸ்ட் வித் அதர் சாஃப்ட்வேர். இது வந்து எப்படின்னா இதுவும் ஒரு சப்செட் ஆஃப் போர்ட்டபிலிட்டி மாதிரி தான். ஜஸ்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் நெட்வொர்க் சிமுலேட்டர் ஒரு வெர்ஷன் எடுத்துக்கோங்க, சே ஒரு 2.31 எடுத்துக்கோங்களேன், NS2 எடுத்துக்கோங்களேன். அது வந்து ஐ ரிமெம்பர்
it was interoperable with different versions of Linuxes. நீங்கள் உபுண்டு போட்டாலும் சரி, டெபியன் போட்டாலும் சரி, எதுலேயும் வந்து அது பிரச்சனை பண்ணாது. நீங்கள் கேட்கலாம் வந்து இது எல்லாத்தையும் கரெக்டாக வருமே, பட் சர்டன் பேச்சஸ் நீங்கள் பண்ணும்போது மேனட் பேட்ச் ஆர் வேனட் பேட்சை நீங்கள் போடும்போது அது சில டைமில் இட் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். பட் that worked wonders. So that worked really good. So அது வந்து it was easy for that particular software patch to be interoperable னு சொல்லலாம். போர்ட்டபிள்னா ஓவரால் சாஃப்ட்வேர் டிஃப்ரெண்ட் ஓஎஸில் ரன் ஆகுது. இது சேம் வெர்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் வித் அதர் சாஃப்ட்வேர் கூட ரன் ஆகுது. பிகாஸ் NS2 will not definitely எனி பேச்சஸ் will not definitely sit on a OS. அந்த பேட்ச் வந்து NS2ன்ற ஒரு பர்டிகுலர் ஹோல்டரில் தான், கண்டெய்னரில் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது we call that as an interoperability. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்டர்னல் குவாலிட்டிஸ், வெரி எக்ஸ்டர்னல் எதையும் டிபெண்ட்டாக இல்லை, அது இன்னரண்ட் குவாலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர். இதுதான் இன்டர்னல் குவாலிட்டிஸ், இது எக்ஸ்டர்னல் குவாலிட்டிஸ். ஸோ நீங்கள் பார்க்கும்போது இது வரும், இதில் மெயின்டெனபிலிட்டி, ரீயூசபிலிட்டி, போர்ட்டபிலிட்டி அண்ட் இன்டரோபரபிலிட்டி ஆர் இன்டர்னல். ஓகேங்களா? ஸோ இது வரும், இதில் ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? சாரி, எக்ஸ்டர்னல் குவாலிட்டிஸ் கேட்குறாங்களா? ஐம் சாரி. எக்ஸ்டர்னல் குவாலிட்டிஸ் சொல்லும்போது கரெக்ட்னஸ், ரிலையபிலிட்டி, ரொபஸ்ட்னஸ், எஃபிஷியன்சி அண்ட் யூசபிலிட்டி. So that will be maintainability, usability. Okay, that will be option B. Okay, fine. So next question is, which of the following statement is or are false with respect to software testing? எது வந்து இதில் வந்து உண்மை இல்லை, ஃபால்ஸ், ட்ரூ கிடையாதுன்னு சொல்லும்போது, ஒயிட் பாக்ஸ் டெஸ்ட் ஆர் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, அது நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். Better at telling whether the program meets specification, better at finding errors of omission. Okay, next on the black box test are based on code, better for finding அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். based on code வந்து நம்ம கொஞ்சம் அலசி பார்க்கலாம். next alpha testing, இது நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங். ஆல்வேஸ் ரொம்ப ரெண்டு கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் சொல்லுவோம், இன்னொன்று பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் சொல்லுவோம். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா வந்து உள்ளார கோடு உள்ளார அலசி பார்க்குறது தான். ஓகேங்களா? யூஆர் ட்ரைங் டு சி வெதர் தேர் இஸ் அ எரர் ஆன் கோட், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எத்தனை வந்து ஃபங்க்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, எத்தனை விஷயங்கள் இருக்குது, ஆல் தீஸ் திங்ஸ் உள்ளார போய் பார்க்குறது தான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங் ஆர் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஆன் கான்ட்ரரி உங்களுக்கு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் இருக்குல்ல, அது ஆப்போசிட். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் பேஸ்ட் டெஸ்டிங் இதை கொடுத்து அது வருதா, அது எது பேரில் வந்துச்சுன்னா பிளெயினில் இருக்கிற பிளாக் பாக்ஸோட பேர்லேருந்து தான் வந்தது. பிளெயினில் பிளாக் பாக்ஸுன்றது சர்டன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்லாம். ஸோ யூ டோன்ட் சி வாட் இஸ் இன்சைட் த கோட், பார்க்குறதே கிடையாது. ஆனால் நல்லா பாருங்களேன், இங்கே ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது நான் சொன்னதுலேருந்து. கரெக்டுங்களா? பிளாக் பாக்ஸ் டெஸ்ட் ஆர் பேஸ்ட் ஆன் கோடுன்னு இருக்குது, விச் இஸ் ராங். அதே மாதிரி வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் whether the program is meeting specification இருக்கிறது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் தான் வரும், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் வராது. ஸோ S1 S2 ரெண்டுமே வந்து தப்பு. ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி when you see alpha testing, அதுக்கு நான் வரேன். ஸோ 1 and 2 are false. ஸோ உங்களுக்கு தெரியுது ஆப்ஷன் ஏ தான் ரைட்டு வரும். ஓகேங்களா? ஏன் ஆப்ஷன் 3 இப்போ வந்து ரைட்டுன்னு நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ஃபா டெஸ்டிங் இஸ் கண்டக்டட் டெவலப்பர் சைட் பை a team of highly qualified or skilled testers for a software. இப்போது நான் சொன்ன மாதிரி ரெண்டு கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் நடக்குது அப்பார்ட் ஃப்ரம் ஒயிட் பாக்ஸ் அண்ட் பிளாக் பாக்ஸ். அது வந்து உங்களுக்கு டெஸ்டிங் ஃபேஸ்லேயே நடந்து முடிக்குது. டெஸ்டிங் முடிச்சுட்டு when the product is deployed. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா முதல்ல அனாலிசிஸ் ஃபேஸ் இருக்கும், அப்புறம் டிசைன் இருக்கும், அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு பேஸாக சொல்கிறேன். இப்போ டிசைன் எடுத்திங்கன்னா வெறும் டிசைன் மட்டும் இருக்காது, அதில் ப்ரிலிமினரி டிசைன் அண்ட் டீட்டெயில் டிசைன் நிறைய விஷயம் இருக்கும். பட் ஜென்ரலாக சொல்லணும்னா டெஸ்ட், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ் அண்ட் டிப்ளாய்மெண்ட்டுன்னு இருக்கும். சிம்பிளாக ஒரு அம்ப்ரெல்லா டேர்மில் சொல்லணுன்னா. ஸோ அதில் ஃபைனலாக வந்து முடிச்சுட்டு போகும்போது கடைசியாக வந்து ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க டெவலப்பர் சைட்லே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெஸ்ட், ஃபங்க்ஷனல், ஸ்ட்ரக்சரல், ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு, எக்ஸட்ரா வாட் எவர் டெஸ்ட், வோல்டேஜ் டெஸ்ட், அதில் ஃபார் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் போட்டு வந்து அந்த டெஸ்டிங்கை வந்து நல்லா வந்து அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுதா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இருந்துச்சுன்னா திருப்பி அந்த டெவலப்பர் இதை சரி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது பேர் தான் ஆல்ஃபா டெஸ்டிங். ஆல்ஃபான்றது க்ரீக் வேர்டு 1A, ஏன்னா ஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் டெஸ்டிங் அது இல்லை. அதை முடிச்சுட்டு வந்து அவங்க வந்து கஸ்டமர்கிட்ட அனுப்புவாங்க. கஸ்டமர்கிட்ட அனுப்பும்போது அது வந்து எவால்விங் ஸ்டேஜில் அந்த இருக்கும், ஏன்னா அப்போ தான் ஜஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ பர்டிகுலர் ஃபஸ்ட்டு அந்த இன்ஸ்பயர்டு கஸ்டமர்ஸ் இருப்பாங்கள்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டட் கஸ்டமர்ஸ், அவங்களாம் பார்த்துட்டு அவங்க சில பக்கை வந்து எரஸை த்ரோ பண்ணுவாங்க.
ஸோ அங்கே இடத்துல தான் ஆக்சுவலாக உங்களுக்கு பீட்டா டெஸ்டிங் நடக்குது. ஓகேங்களா? ஸோ பீட்டா டெஸ்டிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அட் த கிளையன்ட் சைட், கஸ்டமர் சைட்டில் யார் வேணாலும் இருக்கலாம். இன் கேமிங் தே கால் இட் அஸ் அ சாண்ட் பாக்ஸ் டெஸ்டிங், SANDBOX, சாண்ட் பாக்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆல்ஃபா டெஸ்டிங் சொல்லும்போது இட் இஸ் ஹேப்பனிங் அட் த டெவலப்பர் சைட் பை டீம் ஆஃப் ஹைலி ஸ்கில் டெஸ்டர்ஸ். ஒரு அவங்க டெஸ்டிங்லேயே அந்த டீம்லேயே அந்த பர்டிகுலர் கம்பெனிலே இருக்கிறவங்க தான் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, விச் இஸ் வெரி ட்ரூ. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 S3 வந்து இது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் தெரியணும் உங்களுக்கு. ஸ்டேட்மெண்ட் 1, 2 வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஒயிட் பாக்ஸ் தான் ஸ்டேட்மெண்ட் 2 வரணும், பிளாக் பாக்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 வரணும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட நான் இப்போ சொன்னதோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A signal processing software is expected to operate for 91.25 days after repair and the mean software repair time is expected to be 5 minutes. Okay, ஸோ இதில் பார்க்கும்போது days for repair is 91.25 and the repair time is 5 minutes. ஓகே, இதுலேயும் வந்து நீங்கள் நல்லா அந்த யூனிட்டை பாருங்கள். போனக்கு இதில் யூனிட்டில் நிறைய ப்ராப்ளம் வரலாம். ஈவன் I too had. நான் கேட் 2006 கிராக் பண்ணும்போது எனக்கு நிறைய யூனிட் ப்ராப்ளம் வந்தது. அது எதுலன்னா வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் தான். பிகாஸ் டேஸ், மினிட்ஸு சேட்லி நான் எழுதலை. இட்ஸ் நத்திங் ஷை டு அட்மிட். பட் வி ஆல் லேர்ன் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். தட்ஸ் த பெஸ்ட் டீச்சர்னு சொல்கிற மாதிரி. ஸோ தட்ஸ் வெரி ரீசன் ஐம் டெல்லிங் யூ. ஸோ இதை வந்து நம்ம ஹவர்ஸில், மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணுன்றது தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து 91.25 டேஸில் வந்து அது ஆப்ரேட் பண்ணும் பிரச்சனை இல்லாமல். அப்புறம் ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் வந்து இட் வில் ட்ரை டு ஒர்க் ப்ராப்பர்லி. ஸோ அது வரைக்கும் ரிப்பேர் இல்லாமல் ஒர்க் ஆகுது. அண்ட் ரிப்பேர் டைம் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுது. ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் சாஃப்ட்வேர் எவ்வளோ? ஓகே, இது சிமிலர் டு த பிஃபோர் கொஸ்டின் நான் கொடுத்தது தான். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி நான் சொன்ன மாதிரி வந்து ஃபார்முலா இஸ் MTBF டிவைடட் பை MTBF ப்ளஸ் MTTR இன்டூ 100. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக இன்டூ 100ன்றது இப்படி வரும். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஸோ தட் யூ நாட் மேக் எ மிஸ்டேக். ஸோ என்ன நடக்குதுன்னா MTBFனா மீன் டைம் ஆஃப் ஆப்ரேஷன் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ். ஸோ அதாவது ஃபெயிலியருக்கு நடுவில் எவ்வளோ நேரம் அது ஆப்ரேட் பண்ணுது, அதுதான் வந்து MTBF. ஓகே, MTTRன்றது மீன் டைம் ஃபார் த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ஃபார் த ரிப்பேர், மீன் டைம் டு ரிப்பேர்னு சொல்லுவோம். அதுதான் வந்து MTTR. ஸோ இதில் ஆல்ரெடி இருக்குது. மீன் டைம் டு ரிப்பேர் வந்து 5 மினிட்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மீன் அவைலபிள் டைம் பிட்வீன் பர்டிகுலர் அந்த ஃபெயிலியர் ஆர் பிட்வீன் த ஃபெயிலியர் ஆர் ரிப்பேர்னு சொல்லும்போது, சாரி, மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்னு சொல்லும்போது அவங்க 91.25 டேஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி டேஸ் ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்டூ 24 போடுறீங்க. அது மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்டூ 16. ஸோ இந்த ஹோல் வேல்யூ உங்களுக்கு வந்து இந்த ஹோல் வேல்யூ உங்களுக்கு மினிட்ஸில் கிடைக்கும். ஸோ அந்த சேம் வே டினாமினேட்டர்லேயும் வந்து இந்த 91.25 ப்ளஸ் நான் இதை அழைச்சிட்றேன். ஸோ தட் இட்ஸ் கிளியர் ஃபார் யூ. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மினிட்ஸில் வரும். அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு மினிட்ஸில் வரும். ஃபுல்லாக மினிட்ஸ் வச்சு ப்ளஸ் 5 இன்டூ 100 போடும்போது உங்களுக்கு வேல்யூ வந்து 99.9962% வருது. ஸோ அதுதான் வந்து அவைலபிலிட்டி விச் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி உங்களுக்கு வரும். கிளியர்? Next question. A simple standalone software utility is developed in C programming language by a team of software experts for a computer running Linux, and the overall size of software is estimated to be 20,000 lines of code. Considering A, B as a multiplicative and okay, நான் explain பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஒரு சாஃப்ட்வேர், ஓகே, ஒரு சாஃப்ட்வேர் வந்து C லாங்குவேஜில் செய்யப்படுது. ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ கம்ப்யூட்டர் ரன்னிங் லினக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து நடக்குது. ஸோ இதில் வந்து நம்ம தெரிய வேண்டியது என்னென்னா வந்து 20,000 லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் இருக்குது. ஓகே, அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து 20,000 லைன்ஸ் ஆஃப் கோட். ஸோ இது அதர் வேர்ட்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு தெரியும். KLOCன்றது தான் நார்மல் யூனிட். டு பி எக்ஸாக்ட் சொல்லணும்னா சாஃப்ட்வேர் மெட்ரிக்ஸ் 2 இருக்குது உங்களுக்கு. லைன் ஆஃப் கோட், ஃபங்க்ஷன் பாயிண்ட் இருக்குது. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணோம்னா லைன் ஆஃப் கோடு வந்து ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் கோடிங்கோட மெட்ரிக். அது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லைன்ஸ் ஆஃப் கோட், லாஜிக்கல் லைன்ஸ் ஆஃப் கோட் நிறைய கான்செப்ட் வரும். பட் இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா 20,000 லைன் ஆஃப் கோட் LOCன்ற யூனிட்டில் எழுதுறதுக்கு பதிலாக 20 KLOC கிலோ லைன்ஸ் ஆஃப் கோடில் தான் எழுதுவாங்க. ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கிறனால
இண்டிவிஜுவல் எல்ஓசியில் கொடுக்காம அவங்க வந்து கிலோ லைன் ஆஃப் கோடில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ரிமெம்பர் சைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் சைஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் இஸ் 20,000 லைன் ஆஃப் கோட். ஓகேங்களா? அப்புறம் A, B ஈக்குவல் டு 2,5, 1.5. ஸோ இது ஏயோட வேல்யூ வந்து 2,4, பியோட வேல்யூ 1,05. இது எதுனா மல்டிப்ளிகேட்டிவ் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர் ஃபார் பேசிக் கொக்கோமோ எஃபோர்ட் எஸ்டிமேஷன் ஈக்குவேஷன். ஓகே, கொக்கோமோன்றது உங்களுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்டிவ் காஸ்ட் மாடல். கொக்கோமோன்றது CO இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ், CO ஃபார் காஸ்ட், MO ஃபார் மாடல். ஓகேங்களா? இது ஒன்றும் இல்லை, சம் கைண்ட் ஆஃப் எஃபர்ட்டு காஸ்ட் இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு தான் வந்து மெட்ரிசைஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாடல் யூஸ் பண்ணுறாங்க. இதில் 2 சாஃப்ட்வேர் 2 ஃபார்முலா இருக்கும், நான் அது காட்டுறேன் உங்களுக்கு. அந்த 2 ஃபார்முலாவில் இருக்கிற வேல்யூஸ் தான் இந்த AB மற்றும் இந்த சியோட டி. ஓகேங்களா? இதை தாண்டி உங்களுக்கு எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோடுன்றதும் அதோட இன்புட் தேவை. ஸோ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சுட்டு நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா வந்து கொக்கோமோ டெவலப்மெண்ட் டைம் எஸ்டிமேஷன் ஈக்குவேஷன் அப்ராக்சிமேட்லி ஹவு லாங் த சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் டேக் டு கம்ப்ளீட். எவ்வளோ நேரம் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ மந்த்ஸில் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எத்தனை மந்த்ஸில் வந்து அது பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் ஆகப்படுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ நம்ம அந்த ஃபார்முலா வச்சு நான் பார்க்குறேன். ஸோ சொன்ன மாதிரி வந்து இதில் வந்து 20,000 லைன் ஆஃப் கோடு இருக்குது. ஸோ இந்த 20,000 லைன் ஆஃப் கோடை நீங்கள் வந்து 20 KLOC சொன்ன மாதிரி லைன் ஆஃப் கோடை வந்து கிலோ லைன்ஸ் ஆஃப் கோட் KLOCயில் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி 2 ஃபார்முலா நான் எரேஸ் பண்ணிடுறேன், உங்களுக்கு கிளியராக இருக்கும். முதல் ஃபார்முலா இதுதான், எஃபர்ட். ஓகே, எஃபர்ட் ஈக்குவல் டு A இன்ட்டு KLOC பவர் B PM. இதுதான் முதல் ஃபார்முலா கொக்கோமோ மாடல் கொடுக்குறது. சொன்ன மாதிரி கொக்கோமோ மாடல்ன்றது கன்ஸ்ட்ரக்டிவ் காஸ்ட் எஸ்டிமேஷன் மாடல். ஸோ அது வந்து ஒரு மெட்ரிக்கு தட் கால்குலேட் 2 திங்ஸ் இந்த ஃபார்முலாவில், எஃபர்ட் அண்ட் டைம் டு டெவலப். அதில் முதல் விஷயம் எஃபர்ட் எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னா, எஃபர்ட் எவ்வளோ எஃபர்ட் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படுதுன்னா ஈக்குவல் டு A ஒரு பேராமீட்டர். இதில் பேர் மல்டிப்ளிகேட்டிவ் பேராமீட்டர் யார் சொல்கிறோன்னா, இது இன்ட்டு நம்ம பண்ணுறோம். தெரியுதுங்களா? A இன்ட்டு பண்ணுறதுனால A பேராமீட்டர் பேர் மல்டிப்ளிகேட்டிவ் பேராமீட்டர். Bன்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது, அது வந்து எக்ஸ்போனென்ஷியல் பேராமீட்டர். ஏன் சொல்கிறோன்னா, இந்த கிலோ லைன்ஸ் ஆஃப் கோட் தட் இஸ் KLOCயோட பவரில் இருக்கிறனால, எக்ஸ்போனென்ஷியல் பவரில் இருக்கிறனால அது பேர் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர்னு சொல்கிறோம் இந்த பர்டிகுலர் எஃபர்ட் ஈக்குவேஷனுக்கு. ரிப்பீட் பண்ணுறேன், ஏன்றது மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர், பின்றது எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர். ஏன்னா வந்து இது பவரில் இருக்கிறனால எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர், இது மல்டிப்ளை பண்ணுறதுனால ஏ வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டர். பிஎம்னு போட்டிங்கன்னா போஸ்ட் மெரிடியன் நினச்சிக்காதீங்க. பிஎம்ன்றது வந்து பர்சன் மந்த்ஸ், எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ மாதங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ இவ்வளோ பேர் இவ்வளோ மாதங்கள் ஒர்க் பண்ணான்றது மாதிரி எஃபர்ட்டு ஒரு யூனிட், அது பர்சன் மந்த் தான் யூனிட்டு. இவ்வளோ பேர் இவ்வளோ மாதங்கள் ஒர்க் பண்ணால் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபார்முலா, வேறு எதுவும் கிடையாது. கிளியர்? ஸோ இப்போது நான் இந்த ஈக்குவேஷனுக்கு வரேன் உங்களுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஏபி தெரியுதுங்களா? 2.4, 1.5. ஸோ ஏ வில் டேக் த வேல்யூ ஆஃப் 2.4, பி டேக் த வேல்யூ ஆஃப் 1.5. ஸோ அதுதான் அந்த எஃபர்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் போடுறீங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடி விச் இஸ் டெவலப்மெண்ட் டைம். இதான் ரெண்டாவது ஈக்குவேஷன் ஆர் ரெண்டாவது ஆன்சர் தட் சொல்யூஷன் தட் வி கெட் ஃப்ரம் கொக்கோமோ மாடல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சி இன்டூ, அதான் மல்டிப்ளிகேட்டிவ் கோஎஃபிஷியன்ட் ஃபார் டிடெவ் அண்ட் இன்டூ எஃபர்ட் டு த பவர் ஆஃப் டி. ஸோ டின்றது எக்ஸ்போனென்ஷியல் பவர் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் காம்பனண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் டைம். ஸோ இது வந்து மந்த்ஸில் இருக்கும். ஸோ டைம் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து யூஸ்வலாக இந்த யூனிட் வந்து மந்த்ஸில் கிடைக்கும். ஸோ இது தாங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து சிஎன்டி. ஓகேங்களா? 2.5 and 0.38. ஸோ சிஎன்டின்றது 2.5, 0.38. இது தான் வந்து எஃபர்ட் எஸ்டிமேஷன் ஈக்குவேஷனோட மல்டிப்ளிகேட்டிவ் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தோட ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி கிவன். இந்த 2 ஃபார்முலா தான் ஆல்ரெடி நீங்கள் கொக்கோமோ மாடல் கொடுத்தது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம KLOC வேல்யூ 20 இருக்குது. ஸோ 20 நம்ம கீழே முதல்ல நம்ம எஃபர்ட் எடுத்துக்கலாம். எஃபர்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 KLOC, ஏன்னா KLOCயில் தான் நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம். 2.4 கொஸ்டினில் கிவன் ஃபார் வேல்யூ ஃபார் ஏ. அதேமாதிரி பியோட வேல்யூ 1.05 வேல்யூ ஆஃப் பி கொடுத்துருக்காங்க இன் பர்சன் மந்த்ஸ். ஸோ எஃபர்ட்டோட வேல்யூ 55.756 பர்சன் மந்த்ஸ்னு கிடைக்கிது. பட் அவங்க டெவலப்மெண்ட் டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பர்சன்ட் மந்த்ஸ் வேல்யூ வந்து இந்த இடத்துல அந்த எஃபர்ட் வேல்யூ வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா எஃபர்ட்டில் போடணும்.
ஸோ அதே மாதிரி வந்து 2.5 அவங்க கொடுத்த சியோட வேல்யூ கொஸ்டினில் இருக்குது. அதே மாதிரி டியோட வேல்யூ வந்து 0.38 கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் போட்டுட்டு இந்த வேல்யூ இருக்குல்ல பர்சன்ட் மந்த்ஸ் வேல்யூ வந்து 55.756 கொடுத்தீங்கன்னா அவ்வளோ மந்த்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 11.52 மந்த்ஸ் கிடைக்கும் சால்வ் பண்ணிங்கன்னா. ஸோ அதுதான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் டைம். இந்த ஹவு லாங் த ப்ராஜெக்ட் வில் டேக் டு கம்ப்ளீட், அதான் எவ்வளோ நேரம் டெவலப் ஆகுது. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 11.52. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் பி, 11.52 மந்த்ஸ். சிம்பிள். கொக்கோமோ மாடலில் 2 ஃபார்முலா திங்க் பண்ணிக்கோங்க, எஃபர்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டைம். எஃபர்ட் வேல்யூ வச்சுட்டு நீங்கள் டெவலப்மெண்ட் டைமில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃபர்ட்டில் இருக்கிற இன்னும் 2 பேராமீட்டர் ஏ, பி அண்ட் கிலோ லைன்ஸ் ஆஃப் கோட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட் டைமில் சிடி அண்ட் அதில் கிடைக்கிற எஃபர்ட்டோட வேல்யூ வச்சுட்டு நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் டைம் மந்த்ஸ்லேயே போடலாம். ஆல்வேஸ் திருப்பி நீங்கள் வந்து அந்த யூனிட்டை பாருங்கள். இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை, பட் மேபி இருந்திருக்கலாம் கண்டிப்பாக. மந்த் இல்லாமல் இயரோ சம்திங் எல்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் யூ நீட் டு ட்ரை டு யூனோ அந்த பர்டிகுலர் யூனிட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கொஸ்டின் ஆன் கொக்கோமோ மாடல் அண்ட் த எஃபர்ட் டெவலப்மெண்ட் டைம் எஸ்டிமேஷன். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் சொன்னேன் 2 கைண்ட் ஆஃப் மெட்ரிக் இருக்கும். ஒன்று லைன்ஸ் ஆஃப் கோடு சாஃப்ட்வேர் மெட்ரிக்கு, எம்ப்ரிக்கல் இல்லாமல் நார்மல் எஸ்டிமேஷன் டெக்னிக்கில். எம்ப்ரிக்கில் வேறு ஏதோ வரும், தட் வில் நாட் டாக் அபவுட் இட். ஸோ அதில் ஒன்றாவது வந்து லைன் ஆஃப் கோட், ரெண்டாவது தான் ஃபங்க்ஷன் பாயிண்ட். ஸோ ஃபங்க்ஷன் பாயிண்ட்றது அகெயின் ஒரு மெட்ரிக் தான். ஓகே, ஃபங்க்ஷன் பாயிண்ட் ஒரு மெட்ரிக்கு. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து சாஃப்ட்வேர் project was estimated as 352 function points. ஸோ ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் வந்து 352 ஃபங்க்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து 4% டீம் வில் பி அசைன் டு திஸ் ப்ராஜெக்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் அன் ஆர்கிடெக்ட், 2 programmers அண்ட் டெஸ்டர். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் வந்து 4 பேர் இருப்பாங்க. அந்த டெவலப்மெண்ட் அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க. ஒருத்தன் வந்து ஒரு ஆர்கிடெக்ட், அதாவது ஒரு டிசைனர். ஓகே, டு பி எக்ஸாக்ட் சாஃப்ட்வேர் டிசைனர், சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆர்கிடெக்ட்ன்றவர் வந்து டிசைனர்ஸை பார்த்துட்டு ஓவரால் டிசைன் பார்க்குறவர் தான் வந்து ஆர்கிடெக்ட். பட் இங்கே வந்து ஒரு ஜஸ்ட் டிசைனராக வச்சுக்கலாம், ஒரே ஒரு ஆர்கிடெக்ட் தானே இருக்கார். அந்த டீமில் ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு டிசைனர் இருக்கார், 2 ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க, ஒரு டெஸ்டர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் அந்த பர்சன்ஸ் இருக்காங்க? அந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க 4 பேர் இருக்காங்க. அதோட ஃபங்க்ஷன் பாயிண்ட் வந்து 352. ஓகேங்களா? அப்புறம் வந்து இவங்களோட ஊதியம் அந்த salary of the architect is 80,000 per month. Okay, the programmer's salary is 60,000 per month and tester's salary is 50,000 per month. So இவங்களோட salary or the சம்பளம் எவ்வளோன்னா 80,000 ரூபா ஃபார் ஆர்கிடெக்ட், ப்ரோக்ராமர் 60,000 ரூபா அண்ட் டெஸ்டருக்கு வந்து 50,000 ரூபா. ஓகேங்களா? ஸோ அதில் ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த டீம் இஸ் 8 FP per person. ஸோ ஆவரேஜ் ப்ரொடக்டிவிட்டினா எந்த அளவுக்கு வந்து அவங்க ப்ரொடக்டிவாக இருக்கும், எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்வேர் யூட்டிலைஸ் ஒழுங்காக டெவலப் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து 8 ஃபங்க்ஷன் பாயிண்ட்ஸ் per person per month. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 ஃபங்க்ஷன் பாயிண்ட் per personனா ஒரு பர்சனுக்கு அவ்வளோ ஆகுது. ஸோ 8 into 4 வந்து 4 பர்சன்ஸ்க்கு வரும். ஸோ வாட் இஸ் த ப்ராஜெக்டட் காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வாட் இஸ் த ப்ராஜெக்டட் காஸ்ட். அது வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஓகே, அது ஓவர் ரைட் பண்ணிட்டேன் போல். ஐம் சாரி. இதோட ஆன்சர்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். ஐம் சாரி ஃபார் இட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஐ ரிமெம்பர் இட். இந்த கொஸ்டின் நான் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். So next is which of the following UML 2.0 diagrams capture the behavioral aspects of system? Okay, use case diagram, object diagram, activity diagram and state machine diagram. Okay, first ella use case, activity, state machine diagram. Third வந்து communication, timing, interaction, object diagram, composite structure, package and deployment diagram. So UML 2.0 UML diagrams na unified modeling language. Generally வந்து ஒரு particular software வந்து different பாயிண்ட் பெர்செப்ஷனில் கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் யூஎம்எல் வந்து 4+1 வியூ கொடுத்துருக்காங்க. யூசர் வியூன்னு இருக்கும், டிசைனர்ஸ் வியூன்னு இருக்கும், ப்ராசஸ் வியூ இருக்கும், இம்ப்ளிமெண்டர்ஸ் வியூ இருக்கும், டெப்ளாய்மெண்ட் வியூன்னு இருக்கும். ஸோ இது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் இதில் வந்து 9 டயக்ராம்ஸ் இருக்கும் யூஎம்எல்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில டயக்ராம் வந்து ஸ்டாட்டிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த சிஸ்டம் விச் டசன்ட் சேஞ்ச்
at any part of particular development, implementation, design எல்லாத்துக்கு மாறாமல் இருக்க ஸ்டாட்டிக் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து சில டயக்ராம், அந்த டயக்ராம் பேர் ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் சொல்லுவோம். சில டயக்ராம் வந்து which changes with respect to time and with respect to the maturity of the projects, அதெல்லாம் பேர் வந்து டைனமிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ பிஹேவியரல் டயக்ராம். ஓகேங்களா? ஸோ எது பிஹேவியரல் ஆஸ்பெக்ட் கேப்சர் பண்ணுதுன்றது அதெல்லாம் வந்து டைனமிக்கான டயக்ராம் தட் ஷோஸ் த டைனமிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஸோ ஆன்சர் இஸ் கோயிங் டு பி use case diagram, activity diagram, static diagram, machine diagram are going to be the behavioral aspects of system. So இதில் ஜென்ரலாக சொல்லணும்னா யூஸ் கேஸ் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இது இருக்கும்னா பார்ட்ஸ் இருக்கும்னா ஒரு ஆக்டர் இருப்பாங்க who acts upon a system and there will be a number of use cases which are the functional aspect of system. ஓகேங்களா? அதில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஓட பிஹேவியர் for banking use case எடுத்திங்கன்னா ஒரு transaction how a particular user could behave, withdraw பண்ணும்போது balance is insufficient that aspect is shown. So இந்த behavior of a particular system வந்து யூஸ் கேஸில் காட்டுது. ஆக்டிவிட்டி டயக்ராமில் வந்து பிஹேவியர் வந்து அந்த பர்டிகுலர் உங்களுக்கு ஆக்டிவிட்டி டயக்ராம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி ஆர் ஆக்ஷன் ஸ்டேட்ஸ் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஃபோர்க்கு ஜாயின்ற சிம்பிள் இருக்கும். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் பிஹேவியர் இருக்கும். பிஹேவியர் ஏ இந்த மாதிரி டெசிஷன் கண்டிஷனல் பிரான்ச்சில் போனால் இப்படி நடக்கும், கண்டிஷன் பி போச்சுன்னா இப்படி நடக்கும்ன்ற பிஹேவியர் அதில் காட்டும். ஸ்டேட் மெஷின் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இன் அ ப்ராசஸ் ஸ்டேட் டயக்ராம் இந்த மாதிரி இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் behavioral aspects of system. Okay, finally the quick design of a software that is visible to its end user leads to what kind of model? Okay, quick or an agile design of a software in the model over the iterative, prototype, spiral or waterfall. Simple software development life cycle traditional modelsல இதெல்லாம் வரும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கும். ஸோ இதில் எது வந்து குவிக் டிசைன் ஆஃப் அ சாஃப்ட்வேர் வருது? ஓகே, ஸோ எனி குவிக் டிசைன் வரும்போது தட் லீட்ஸ் டு அ ப்ரோட்டோடைப் மாடல் தான். மீதியெல்லாம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ கெட் அன் ஐடியா. ஐட்ரேட்டிவ் மாடல்னு சொல்லும்போது இந்த டெஃபினேஷனை வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஐட்ரேட்டிவ் மாடல்னு சொல்லும்போது இட் ப்ரொவைட்ஸ் ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் எவ்ரி ஃபேஸ் டு இட்ஸ் ப்ரெசிடிங் ஃபேஸ். ஓகே, ஸோ என்ன நடக்குதுன்னா ஆக்சுவலாக ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஃப்ரம் த டெவலப்பர் இட் இஸ் சென்ட் டு அ டெஸ்டர் வந்து இது சரியில்லை இதை மாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை வந்து ஃபீட்பேக் அனுப்பிட்டு வந்து இட் இஸ் ட்ரைங் டு டெவலப் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அதுதான் வந்து ஐட்ரேட்டிவ் மாடலோட விஷயம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல் மாடல்னு சொல்ல வரும்போது ஒரு திங் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய வார்த்தை என்னென்னா ஓகே, ரிஸ்க், லார்ஜ் ப்ராஜெக்ட்டு ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணுற மாடல் தான் வந்து ஸ்பைரல் மாடல். வேறு நமக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸ் கிளியராக இருக்காம நம்ம வந்து வென் வி ஹாவ் டு லுக் ஃபார் அ வெரி லார்ஜ் ப்ராஜெக்ட்னா அது பேர் வந்து ஸ்பைரல் மாடல் நம்ம யூஸ் பண்ணுவோம். வாட்டர்ஃபால் மாடல்னால் வந்து ஒன் ஸ்டேஜ் இஸ் கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் த அதர். ஸோ அது வரும் ரொம்ப சிம்பிளான ஒரு தியரட்டிக்கல் மாடல் மேலே. அது ஆக்சுவலாக வந்து வெரி ஸ்மால் ப்ராஜெக்ட் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன் வந்து ப்ரோட்டோடைப்பிங்கில் வந்து குவிக் டிசைன் நடக்குதுன்னு நாங்கள் சொல்லணுன்னா அதில் என்ன நடக்குதுன்னா அந்த ப்ரோட்டோடைப் மாடலோட அனாலஜி நான் எப்போ ஒரு ஸ்வீட் ஸ்டாலோட அனாலஜி தான் கொடுப்பேன். நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அது எப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு ஸ்வீட் வாங்க போகும்போது 10 கிலோ ஸ்வீட் வாங்க போகிறீங்கன்னா ஜென்ரலாக வந்து எடுத்தோடனே ஒரு 10 கிலோ ஸ்வீட் வாங்க மாட்டேங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு சாம்பிள் கொடுங்கன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னா அப்புறம் பேக் பண்ண சொல்லுவீங்க அந்த அமௌண்ட். அதே மாதிரி தான் ப்ரோட்டோடைப் மாடல். ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர்கிட்ட ஃபுல் மெஷின் பில்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக டிசைன் பண்ணி, அதான் இங்கே அஜைல் ஆர் குவிக் டிசைன்ற வார்த்தை வருது. சின்ன பார்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் ஒரு டாய் மாடல்லாம் ஒரு நாட் த ஆக்சுவல் மாடல் இல்லாமல் ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் மட்டும் டெவலப் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுங்க. கஸ்டமர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ஃபுல் இது டெவலப் ஆகுது. ஸோ அதான் ப்ரோட்டோடைப் மாடல். ஸோ அதில் மட்டும்தான் உங்களுக்கு த குவிக் டிசைன் ஆஃப் அ சாஃப்ட்வேர் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அது எண்ட் யூசருக்கு போயிட்டு அவன் தான் சொல்கிறான் ஓகே கேன் கோ ஹெட் ஃபார் இட். ஸோ அதுதான் வந்து ப்ரோட்டோடைப்பிங் மாடல். ஓகேங்களா? ஸோ ஹவு ஐட்ரேட்டிவ் மாடல் என்ன நடக்குதுன்னா ஃபுல் டிசைன் தெரிய போகிறதில்ல. ஓகேங்களா? ஹாஃப் ஆஃப் த பார்ட் மட்டும் தான் தெரிய போகுது. அதுவும் கஸ்டமருக்கு எண்ட் யூசருக்கு தெரிய போகுது. எண்ட் யூசர் கையில் வந்து ஃபாஸ்ட் டிசைன் பண்ணி சீக்கிரம் போகிறது வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் ப்ரோட்டோடைப் மாடல். ஓகே, தென் கொக்கோமோ மாடல் விச் வி ஆல்ரெடி சீன் இஸ் யூஸ் டு எஸ்டிமேட். நம்ம அந்த ஃபார்முலாலே பார்த்துருக்கோம். என்னென்ன இருக்குது? எஃபர்ட் அண்ட் டியூரேஷன் தான். ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட் ஒன். எஃபர்ட் அண்ட் டியூரேஷன் ஆஃப் த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஆன் த சைஸ். ஏன் பேஸ்ட் ஆன் சைஸ் கொடுக்க சொல்கிறாங்க? ஏன்னா உங்களுக்கு ஆர்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்னு இருக்கும். எல்ஹெச்எஸில் உங்களுக்கு எஃபர்ட் அண்ட் டியூரேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஏ.
கரெக்ட் தானே? ஃபார்முலா மேலே பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். ஸோ தி எஃபர்ட் அண்ட் டெவலப்மெண்ட் டைம் இஸ் வாட் யூர் கோயிங் டு கெட் இட் ஃப்ரம் கொக்கோமோ மாடல். கொக்கோமோ மாடல்கிட்ட கிடைக்கிறது வந்து எஃபர்ட், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எத்தனை பேர் எத்தனை மாதங்கள், பர்சன் மந்த்ஸில், அதுதான் எஃபர்ட்டு. டெவலப்மெண்ட் டைமில் எத்தனை மாதங்கள் அது டெவலப் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. ஓகே, தட் இஸ் த திங். அண்ட் ஃபைனலி there is something called a cyclomatic complexity. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் பார்த்தது வந்து ஒரு டயக்ராம், ஒரு ஃப்ளோ கிராஃப் வச்சு பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு கோடிங் வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோடிங் ஸ்மால் கோடிங் தான் which I have taken from the internet. நீங்கள் இந்த மாதிரி கோடிங்கில் வந்து நீங்கள் அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்ட் மாடியூல் ஒரு பர்டிகுலர் நோடாக போட்டு, நெக்ஸ்ட்டு வைல் வரும்போது ஒரு டெசிஷன் சிம்பிள் மாதிரி போட்டுட்டு அதை வந்து லூப் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, எத்தனை நோட்ஸ் இருக்குது, அது எத்தனை லிங்க்ஸ் எட்ஜஸ்ன்னு வச்சு அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கோடிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இல்லாத டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எத்தனை கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது மட்டும் பார்த்துக்கோங்க. அதை வச்சே நீங்கள் வந்து சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி சொல்லிடலாம். இதில் எத்தனை லூப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, வைல், கண்ட்ரோல் கண்டிஷன்ஸ் எத்தனை இருக்குது, இஃப் இருக்குது மற்றும் எல்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3, ஆன்சர் இஸ் 3. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் வே ஆஃப் கேல்குலேட்டிங் ஆர் ஷார்ட்கட் ட்ரிக் ஆஃப் கேல்குலேட்டிங் த சைக்ளோமேட்டிக் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, இது இல்லைனா வந்து நீங்கள் அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப் போட்டுட்டு அந்த ஃபார்முலா செகண்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். Okay, and one more question, like in unit testing of a module, it is found that for a set of data 90% of the code well tested with the probability of success is 0.9. The reliability of module is okay. So பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் டெஸ்டிங், ஓகே, இதில் யூனிட் டெஸ்டிங் நான் சொல்லிடுறேன். ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் எடுத்திங்கன்னா 3 லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் பிளாக் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ், ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர்லாம் தாண்டி அது என்ன சொல்லணும், யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங் அண்ட் சிஸ்டம் டெஸ்டிங் சொல்லுவோம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் 3 மாடியூல் இருக்குது, M1 M2 M3 இருக்குன்னா, M1 M2 M3 கேன் பி கால்ட் அஸ் அ மாடியூல். அந்த மாடியூலை வந்து இன்னும் சப் மாடியூலரைஸ் பண்ண முடியலன்னா அது பேர் தான் யூனிட்னு சொல்லுவோம். தட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் டெஸ்டபிள் யூனிட் ஆஃப் அ சாஃப்ட்வேர். அதுதான் பேர் யூனிட்னு சொல்லுவோம் சாஃப்ட்வேர் டொமைனில், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டொமைனில். ஸோ அந்த யூனிட்டை வந்து ஒரு மாடியூல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் வந்து 3 யூனிட் இருக்குது, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3. அந்த யூனிட்ன்றது ஒரு ஸ்மாலஸ்ட் டெஸ்டபிள் என்டிட்டி ஆஃப் அ பர்டிகுலர் சாஃப்ட்வேர். ஸோ இந்த யூனிட்டை வந்து என்ன பண்ணலான்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த யூனிட் 3 எல்லா யூனிட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரில் மாடியூலில் அந்த யூனிட்டோட கொலாபரேஷன் பண்ணிவிட்டு அதோட இன்டகிரேஷன் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அது பேர் தான் இன்டகிரேஷன் டெஸ்டிங். அப்புறம் அந்த ஹோல் யூனிட்டை டெஸ்ட் பண்ணுவோம், மாடுலர் டெஸ்டிங். அது பேர் தான் வந்து சிஸ்டம் டெஸ்டிங் சொல்லுவோம். ஸோ யூனிட் டெஸ்டிங் இண்டிவிஜுவலாக டெஸ்ட் பண்ணுவோம், அது கனெக்ஷன் ஒர்க் ஆகுதான்னு இன்டகிரேஷன் டெஸ்டிங் டெஸ்ட் பண்ணுவோம், ஓவராலாக எல்லாம் ஓகேவா இருக்கான சிஸ்டம் டெஸ்டிங் பண்ணுவோம். ஸோ சிஸ்டம் டெஸ்டிங் இஸ் ஈக்குவல் டு யூனிட் டெஸ்டிங் ப்ளஸ் இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஓகே, ஸோ இதான் ஸ்மால் கிரவுண்ட் ஒர்க் ஆன் யூனிட் டெஸ்டிங். ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் 90% ஆஃப் த கோடை அவங்க செக் பண்ணியிருக்கான் போல். செக் பண்ணிவிட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இஸ் 0.9 சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலேபிலிட்டி ஆஃப் த மாடியூல் எவ்வளோன்னு. ஓகே, இதுதான் நீங்கள் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா கோட் டெஸ்டட் பார்த்தீங்கன்னா, ஓகே, கோட் டெஸ்டட் வந்து 90%. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.9 ரிலேபிலிட்டி டெஸ்ட் பண்ண வரைக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து 0.9. ஏன் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் 0.9 அவங்க கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கொடுத்த வேல்யூஸ் தான். அதாவது 90% ஆஃப் த கோட் செக் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து நான் 0.9 ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இருக்குது. இப்போது ஓவரால் ரிலேபிலிட்டி ஆஃப் மாடியூல் எவ்வளோன்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து கோட் டெஸ்டட் அது இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ரிலேபிலிட்டி வரும் 0.81. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா 100% ஆஃப் த கோட் டெஸ்டட்னா வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0.81 கரெக்டாக வரும். பட் இது வந்து 90% தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் பார்க்க வேண்டியது, இதை நீங்கள் பார்க்க வேண்டியது முக்கியம். ஸோ நீங்கள் இதில் வந்து இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா வந்து 90% டெஸ்ட் பண்ணதில் 0.9 வந்திருக்கு. ஸோ ரிமைன் டெஸ்ட் 10%லேயும் கொஞ்சம் எரர் வரலாம் கண்டிப்பாக. ஓகே, இன்னும் 10% ஆஃப் த கோடில் டெஃபினெட்லி தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் எரர் பிகாஸ் இட்ஸ் நாட் ஃபுல்லி எரர் ஃப்ரீ. 0.9 தான் சக்ஸஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். ஸோ அதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் 0.1 வரும்போது கண்டிப்பாக 0.8லேருந்து 0.7 வரைக்கும் கம்மியாகலாம் ரிலேபிலிட்டி. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் அந்த ரிமைன் 10% கோடில் ஃபுல் ரிலேபிலிட்டி கூட இருக்கலாம், எனி ப்ராபபிலிட்டி ஃபெயிலியர் இல்லாமல். ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் 0.9 இருக்குல்ல, ஸோ அந்த 1 ஃபெயிலியர் ஆகாமல் கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து 0.81லேயும் இருக்கலாம். ஆனால் வந்து பட் எனி காஸ் 0.81 தாண்டாது. இதுதான் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதனால் வந்து என்ன சொல்லலாம்னா மேக்ஸிமம் 0.81 இருக்கலாம், ஆர் அனதர் வேர்ட்ஸ் அட் மோஸ்ட்.
அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சாகணும், greater than 0.9 வர முடியாது. ஏன்னா 0.9 தாண்ட வாய்ப்பு இல்லை. ஏன்னா 0.81 90% செக் பண்ணும்போது 0.81 தான் வந்தது. ஸோ கிரேட்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஈக்குவல் டு 0.9 அகெயின் சான்ஸ் இல்லை. ஏன்னா 0.81 தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஈக்குவல் டு 0.9 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அட்மோஸ்ட் அட்லீஸ்ட்னா 0.81 கம்மியாக ஆகாதுன்னு சொல்லும்போது தான் அட்லீஸ்ட்னு சொல்லலாம். அட்மோஸ்ட்னு சொல்லும்போது 0.81க்கு அதிகமே ஆக வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறது. ஸோ இந்த சினாரியோ படி 90% செக் பண்ணும்போதே 0.81 தான் இருக்குது. ஸோ 100% செக் பண்ணும்போது 0.81 கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது, 0.81 இருக்கிறது சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே போட வேண்டிய ஆன்சர் என்னென்னா 0.81, தட் இஸ் ஆப்ஷன் சி தான் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டொமைனில் வரலாம். கொஞ்சம் ஆன்சர் நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணி போடுற மாதிரி 0.81 ஈக்குவல் டு 0.81 போட்டாலும் தப்பு தான். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு 0.81 இல்லை, பட் ஈக்குவல் டு 0.81 போட்டாலும் தப்பு. பிகாஸ் கோட் டெஸ்ட் பண்ணது 90% தான். தட் யூ மஸ்ட் ரிமெம்பர். அண்ட் ஐம் சாரி ஃபார் திஸ் கொஸ்டின். நான் உங்கள்கிட்ட திருப்பியும் சொல்லிக்கிறேன். ஐ எம் நாட் ட்ரைங் டு, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஐ கேன் கெட் இட். இதோட சொல்யூஷன் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஐ டோன்ட் நோ ஹவு ஐ காட் இட் மிஸ்ட். ஐ எம் சாரி ஃபார் தட். பட் ஐ ட்ரை டு get it to you. இதோட வேல்யூ அண்ட் இதோட ஃபார்முலாலாம் கரெக்டாக போட்டு இது வந்து நான் உங்களுக்கு இதில் போடுறேன், கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். மீதி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு புரியலன்னா கூட ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ, ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட். இதில் வந்து முடிகிற வரைக்கும் நான் நாய்ஸ் கேன்சலேஷன் முடிகிற வரைக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். போன வீடியோஸ் நாய்ஸ் இருந்துன்னு சொன்னீங்க. ஸோ ஐ ட்ரை டு ரெடியூஸ் இட். அண்ட் எக்ஸ்ப்ளனேஷனும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தேன், மோர் தென் நீடட். அப்புறம் ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டினை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஒரு 5 கொஸ்டின் தான் எடுத்திருப்பேன். மீதியெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஜென்ரல் தியரட்டிக்கல் கொஸ்டின் தான் எடுத்திருந்தேன். ஏன்னா பேசிக்ஸ் கொஞ்சம் பேர் எடுக்க சொல்லியிருந்தீங்க. அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், தமிழில் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் நினைக்கிறேன் ஆன் யூடியூப் ஃபார் நெட் எக்ஸாம் அண்ட் ஃபார் டெக்னிக்கல் MCQs. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு சப்போர்ட். Feel free to criticize. I'm welcoming it. I'm opening the floodgates. Let it come from you. And let me know what you feel. Stylus வந்து பென் சொல்லியிருந்தீங்க. Still I'm using my mouse. I'll try to get one and I'll try to make the video more interesting. And let me know what you feel. Let me know what you think. Let me know what you want me to do. And see you in the next video. Tata, bye bye. Happy art. See you. Bye.